கியாமத்து நாளை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்களோட ஆட்சி வந்து நேர்மையாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். காந்தியே ஒரு நாள் சொன்னாங்க, என்னோட ஆட்சி வந்து உமர் ரலியல்லாஹு அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்களோட ஆட்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும். உலகத்தில் உள்ள உலகத்தை வந்து 4 பங்காக பிரிச்சோன்னா அதில் 3 பங்கு தண்ணி தான், மிச்சம் 1 பங்கு தான் நம்மளோட லேண்டு. அந்த லேண்டே 4 பங்காக பிரித்தா அதில் 3 பங்கு உமர் ரலியல்லாஹு வந்து ஆட்சி செஞ்ச இடம். அந்த அளவுக்கு அவங்களோட ஆட்சி இருந்தது நேர்மையான ஆட்சி. எப்போவுமே அவங்க வந்து கியாமத்தினாலே நினச்சிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் சொல்கிறான், பலா காதிரீன அலா சௌரிய பனானா, நீங்கள் வந்து அவங்கள நாங்கள் வந்து மறுமை நாளில் கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட கை ரேகை, இந்த பெருவரலில் உள்ள ரேகையை கூட மாற்றாம நான் படைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவனோட திருமணைகளை சொல்லி காட்டியிருந்தான். ஆனால் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு மட்டும் இந்த சந்தேகம் வரல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இந்த சந்தேகம் வந்துச்சு. அவங்க அல்லாட்ட போய் கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த வறுமை நாளில் நீ படைப்பேன்னு சொல்லி எப்படி படைப்ப? யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அல்லாஹ் சொன்னா, நீங்கள் 4 பறவையை வளங்க. எப்படின்னா நீங்கள் அதுக்கு பேரை சொல்லி நீங்கள் அதை கூப்பிட்டீங்கன்னா அது வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வளங்க அப்படின்னு சொன்னோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு வளர்த்தோன்னா யா அல்லாஹ் நாங்கள் வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்கள் வந்து அந்த பறவையை வந்து 4 பறவையும் துண்டு துண்டாக வெட்டி ஒன்றா நீங்கள் கலந்து ஒவ்வொரு மலைக்கு மேலே வச்சுருங்க. 4ஆக தனித்தனியாக 4 மலைக்கு மேலே வச்சுருங்க. வேறு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க, அது வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி பண்ணுவாங்க. கூப்பிட்டா வரும். யா அல்லாஹ் நான் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் இப்போ நான் நம்புகிறேன், நீ தான் எல்லாத்தையும் படைப்ப அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நம்ம கியாமத்து நாளை பற்றி நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து எப்போவுமே அல்லாஹ் மேலேயும் ரசூலுல்லாஹ் மேலேயும் மஹப்பத்தாக இருக்கும். எப்போவுமே நம்ம கியாமத்து நாளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு நேர்வழியை தருவானாக.